வணக்கம் மக்களே, வெல்கம் டு மக்கள் செவன் யூடியூப் சேனல். மக்கள்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுடைய ஃபஸ்ட்டு பர்த்டேங்க. அதனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்துக்கும் பவானிக்கும் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஊர் தாங்க கூடுதுறைன்னு சொல்லி அழைக்கப்படும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிவன் கோயிலுங்க. அங்கே தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவன், முருகர், ஆஞ்சநேயர் எல்லா கடவுளும் இங்கே இருக்கிறாங்க. அம்பாள் எல்லாமே, காளியம்மன், மாரியம்மன் எல்லாமே இருக்கிறாங்க. வேறு லெவல் இருக்குங்க. கோபுரத்தையெல்லாம் பாருங்கள், வேறு லெவல் இருக்குது. இங்கே தாங்க நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கே வந்து ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூடுதுறையில் வந்து கழிப்பாங்க. அதாவது திருமணம் ஆகலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைக்கு, தொழில் வந்து நல்லா அமையலை, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு வந்து நம்மளுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா இங்கே கூடுதுறையில் வந்து காவிரி ஆறு வருது பார்த்திங்களா, அங்கே வந்து கழிப்பாங்க. ஐயரை வச்சு ஏதோ பூஜை பண்ணுவாங்க. அது எனக்கு பெருசுன்னு தெரியாது. மொத்தத்தில் கூடுதுறையில் வந்து கழிப்பாங்க. இது பண்ணால் தோஷம் கழிஞ்சிரும், திருமணம் ஆகும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உண்டுங்க. அங்கே பாருங்கள், எல்லாம் ஐப்பும் பத்தருங்க. எல்லாம் ஐப்பு கோயிலுக்கு போயிட்டு பக்தர்கள்லாம் வந்து இங்கே கூடுதுறையில் ஒரு குழியில் போட்டு சிவனை வணங்கிட்டு போகிறாங்க. இங்கே எல்லாமே இருக்குங்க. சிவனப்பா இருக்கிறாப்புல, முருகர் இருக்கிறாங்க, விநாயகர், ஆஞ்சநேயர்னு சொல்லி எல்லா கடவுளும் இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். வேறு லெவல் இருக்குங்க. பாருங்கள் மக்களே, கோபுரத்தையெல்லாம் பாருங்கள். அந்த அழகாக அந்த சிற்பமெல்லாம் வந்து அழகாக செதுக்கியிருக்கிறாங்க. இது வந்து தரிசனங்க, 100 ரூபா கொடுத்து சிறப்பு தரிசனத்தில் போகலாங்களாமா. போட்ட பெருசாக இல்லைங்க. நாங்கள் போகிறப்ப வந்து அன்னதானமெல்லாம் வந்து மதியானத்துக்கு மேலே நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் காலையில் நேரமாக போயிட்டோம். இங்கே தாங்க மக்களே காவிரி ஆறு இங்கே வந்து கழிப்பாங்க. அவ்வளோதான் மக்கள், சிங்களால் வீடியோ எடுக்க முடியாது. உள்ள கருவருக்குள்ளே எடுக்கக்கூடாது. இதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலைங்க. ஓகேங்களா? சரி மக்களே. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. வணக்கம் மக்களே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கூடுதுறையில் சிவன் அப்பாவை வணங்கிட்டு நாங்கள் ஒரு பேக்கரிக்கு வந்தாச்சுங்க. குமாரபாளையத்தில் இருக்கக்கூடிய பேக்கரிக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட்டு, பன்னு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிப்ஸு இதெல்லாம் வாங்கலான்னு வந்திருக்கிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா குமாரபாளையத்தில் வந்து பாசம் இல்லம் அப்படின்னு சொல்லி ஒரு காப்பகம் வச்சுருக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டியெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து யாரும் ஆதரவு தரதில்லை. நான் பண்ணி பிஸ்கெட் பண்ணலாம் கொடுத்துட்டு வரலாங்க. வாங்க மக்களே போகலாம். நல்லா இருக்கிறீங்களா? உள்ள போங்க. நீங்க போய் நம்ம பிஸ்கட் இருந்து உதயகுமார் இந்துமதி. எதுக்காக நம்ம பாசம்
முதியோர் இல்லத்துக்கு வந்திருக்காங்கன்னா அவங்க பொண்ணுக்கு இன்று பிறந்த நாள், அதாவது 1ஆவது பிறந்த நாள். அவங்க பொண்ணு பேரு லக்ஷயா அதிதி. ஆமா, இன்று பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. இந்த காலை உணவும் இப்போ ஸ்நாக்ஸு, அது இல்லாமல் வந்து இடத்துக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த முதல் வருட பிறந்த நாளுக்கு லட்ச அதிதிக்கு அவங்க நம்ம பாச முதியோர் அறக்கட்டளைக்கு இந்த உதவியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இனி வரும் எதிர்காலங்களிலும் இன்னும் அதிகமாக பண்ணுவாங்க. ஓகேவா? ஹாப்பி பர்த்டே. இந்த ஸ்பான்சர் வந்து நம்மளுக்கு வாங்கி கொடுத்தவங்க லக்ஷய அதிதியோட தாய் மாமா பொன்னுசாமி. அவங்க தான் இந்த ஸ்பான்சரை நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கட் பண்ணிடலாம். A few moments later. மக்கள்ஸ், இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, இந்த வீடியோ வந்து நான் மறந்துட்டுங்க. கேலரியில் வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு வர்றப்ப பாப்பாவுடைய ஃபஸ்ட்டு பர்த்டேவுடைய வீடியோ வந்து எடிட் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவசரமாக இப்போ பார்த்தீங்கன்னா வைங்களேன், மார்ச் 3ஆம் தேதி ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 2.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாப்பாவுடைய பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 11ங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 3, கிட்டத்தட்ட 2.5 மாதம் ஆயிடுச்சுங்க. இப்போ தான் அவசரமாக இந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. புதுசாக வந்துக்குவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படியே லைக் போட்டு போங்க. ஓகேங்களா? சரிங்க மக்களே. பயங்கரமாக தம் போட்டாச்சு. கோயிலில் சாமி கும்பிட்டு பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆசிரமத்துக்கு போயிருக்கோம். ஆசிரமத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா தோசைக்கல் இருங்க, எல்லாத்தையும் பேக் கேமராவில் போய் காமிச்சா உங்களுக்கு பார்த்தீங்களா, தோசைக்கல், அதுக்கப்புறம் பிரியாணி குண்டா, அதுக்கப்புறம் தட்டை வச்சு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. தண்ணி வச்சு தம் போட்டுருக்குறோம். அவ்வளோதாங்க மகள்ஸ். கையெல்லாம் தட்டுது சார். என்ன உனக்கு தாண்டா எல்லாம் எல்லாம் கூட்டிட்டு வாங்க போங்க. பத்தி அதுதான் கரெக்ட். அடுத்து 2 மணிக்கு 2 பயங்கரமா இருக்குது. லட்சியா சூப்பராக்கா உனக்கு. யாரா டேபிள் கொண்டாந்து முன்னாடி வச்சாங்க அப்படின்னு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாய். அடுத்த வருஷம்லாம் அது பட்டை கிளப்பிடும். போதே இவ்வளவுதான் உனக்கு. சரி, அது எனக்கே தெரியா. சரி, நான் போட்டுக்கிறேன். ஓகே, எல்லாத்துக்கும் வெட்டி கொடுக்கலாங்களா? அவர் கூட அப்படியே ஒருத்தர் கூட உனக்கு அவ்வளவுதான்டா பிறந்த நாள் கேக்கு. அடுத்த வருஷம் தான் நிறைய உனக்கு. அங்க ஓடிடுச்சு, போன் வந்துருச்சு அதுக்குள்ள. அம்மா கொடு. கேக் சாப்பிடலாம் வாங்க. பாப்பா எப்படி இருக்கு கேக்? எப்படி இருக்குது பாப்பா கேக்? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? சாப்பிட்டு பாருங்க, எல்லாரும் சாப்பிடுங்க. பிரியாணி சாப்பிடலாம். சரி வச்சுட்டு அதுக்கு நிறைய போட்டு கொடுங்க பாப்பாக்கு. எப்படி சொல்லு. சாப்பிடுங்க. Fifteen minutes later. சாப்பிட்டு பாருங்க, சாப்பிடுங்க. சூப்பராக்கா? சரி, ஜாலி சாப்பிடுங்க. ஓகே. ஹலோ, உங்களுக்கு கொண்டு வந்துட்டேன்.
சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எதை எங்களால முடிஞ்சது அரைக்குறையா செஞ்சுருக்கிறோம். பரவாயில்ல. சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கு. முட்டை மட்டும் வைக்கல, கொஞ்ச நேரத்துக்கு வெந்துடும், கொண்டு வந்துடுறோம். நல்லா இருக்குதுங்களா? இன்னும் கொஞ்சம் வாங்க. ஒட்டுடை இப்போதான் மக்கள்ஸ் நாங்கள் சாப்பிட்றோம். சொந்தக்காரருக்கு எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டு இப்போ நாங்கள் சாப்பிட்றோம். பிரியாணி வித் எக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி. கேசடி செய்யலை, அப்புறம் வறுவல் செய்யலான்னு இருந்தாலும் டைம் இல்லை. சரி இதோட அப்படியே முடிச்சிட்டோம். ஏன்னா கேக்கு இனிப்பு, அதனால கேசடி கேன்சல் பண்ணிட்டோம். இல்லை சிக்கன் கிரேவி செஞ்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்தது. ஏன் இந்த டைம் பத்தில் ஒரு ஆள் எத்தனை வேலை செய்கிறது? நீங்கள் வந்து சாப்பிடுங்க கொஞ்ச நேரம் கழிச்சு. அதுக்கு ஒன்று வச்சிருப்பாப்பா, அழுவும். ஒரு பலூன் கட்டலுக்குள்ள போட்டுரு, ஒன்றை கட்டலுக்குள்ள போட்டுரு. மீதி ஆளுக்கு ஒன்று வச்சு விளையாடுங்க. பாப்பாவை பிடிங்க, வை நடத்துக்கங்க. 3 பேர்த்துக்கு பர்த்டே மாதிரி உட்காந்து விளையாடுங்க. பாப்பாவை நடுவில் உட்கார வச்சு விளையாடுங்க. சரியான புழுங்கு. எடுத்துக்கூட வெறும் பிரியாணி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இன்னும் சூடு இருக்குது பாப்பா. உண்மையிலே சூப்பரா இருக்கு. பயந்துட்டே இருந்தாங்க அதான் அடி பிடிச்சிடும், டேஸ்ட் வராதுன்னு நினைச்சோம். டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. தயிர் பச்சடி வித்து பிரியாணியோட ஒரு ஃபைட் விடுவோம். எந்த இடத்தையும் சூப்பர். பலூன் வெடிச்சிட்டாச்சு. ஆனா வெடிச்சிட்டீங்களா? பாப்பா பலூன் எடுத்தீங்கன்னா அவ்வளோதான் போகிறோம். அது மாதிரி பலூன் அது கொடுத்துருங்க, ஒரு பலூன் கொடுத்துருங்க பாப்பாக்கு. 5 பலூன் வெடிச்சிருச்சுங்க. ஒரு பீஸ் சாப்பிட்டு பார்ப்போம். பாப்பா பிடிச்சுக்கோ, பயந்துடும். சூப்பரா இருக்குங்களா? எக்கு வித் ரைஸ், அதுக்கப்புறம் தயிர் பச்சடியோட ஃபைனலாக ஒரு ஃபைட் விட்டுக்கலாம். இதோட சாப்பிட்டு முடிச்சுட்டுங்க பொறுமையாக சாப்பிட்டு வந்து மீட் பண்ணுறோம். இந்த ரைட்டு வேல்ஸ் பார்த்துங்க கொஞ்சம் மங்களா இருக்கும். இல்லை சரி மக்களை சாப்பிட்டு வந்து பார்க்குறேன். இதோட வீடியோ முடிச்சுக்காங்களே. ஓகே பாய்.